என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று இரவுக்குள் இந்த அம்மா என்னை நீ கண்டால் தொட்டுவிடும். நீ கேட்டது போன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது உன் வரம். யார் நினைத்தாலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்க முடியாது. இந்த இரவில் இந்த அம்மா உனக்கு உருவாக்கி கொடுக்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஏதுவென்று தெரியாமல் புலம்புவதை நிறுத்திவிட்டு என்ன நடக்கின்றது என்று இந்த அம்மா சொல்லும் பொழுது அதை நீ தெளிவாக கவனித்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல பிரச்சனைகள் உன்னை விட்டு காணாமல் போய்விடும். இந்த அம்மா சொல்வது என்னவென்று நீ கேட்டுக்கொள். நீ அழுந்து புலம்புகின்ற நாட்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக இருந்தது உண்மைதானே? இதிலிருந்து நாம் எப்படி விடுபட போகின்றோம்? இதிலிருந்து என் குழந்தைக்கு என்ன கஷ்டம் என்று நான் வந்தேனோ அந்த கஷ்டத்தை சரி செய்யாமல் நான் இங்கிருந்து போக மாட்டேன். என் அன்பு குழந்தையே, இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். இன்று இந்த இரவில் இந்த அம்மா உன் கண்ணில் பட்டதோடு மட்டுமல்லாமல் உனக்கான 2 நல்ல செய்திகளையும் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நான் உன் வாழ்க்கையில் உனக்கென்று கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை நீ கேட்பாயானால் நிச்சயமாக சந்தோஷத்தின் மனமகிழ்ந்து துள்ளி குதிப்பாய். உன்னுடைய இந்த சந்தோஷத்தை காண வேண்டும் என்று உன் அம்மா நானும் ஆசைப்படுகின்றேன். என் குழந்தையே, வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த சந்தோஷங்கள் எல்லாமே நிச்சயமான உறுதியான மனநிலையில் மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க வேண்டும். ஒரு நாளும் இது உன்னை விட்டு விலகக்கூடாது. உன் வாழ்க்கையை விட்டு ஒரு நாளும் விலகி செல்லக்கூடாது. நீ ஆசைப்பட்டதை எல்லாம் ஒட்டுமொத்தமாக அடைய வேண்டும் என்று இன்று உனக்கு இந்த நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ நல்ல திருப்பத்தை எதிர்நோக்கினாய். இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை எதிர்நோக்கினாய். அவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது. நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் கைகளில் வந்து தங்கப் போகின்றது. ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்படும் பொழுது அது நமக்கு எப்போது கிடைக்கும் என்கின்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் அப்படி என்றால் முதலில் இந்த அம்மா என்று உனக்கு கொண்டு வந்த நல்ல செய்தி என்னவென்று தெரிந்தால் நிச்சயமாக நீ உன் இல்லத்திலேயே இருக்க மாட்டாய். துள்ளி குதித்து உடனே என் ஆலயத்திற்கு வந்து என் கண்ணீரோடு அபிஷேகங்களை செய்வாய். என் குழந்தையே, அம்மா எதற்காக ஒரு விஷயம் கையில் கிடைத்த பிறகு அதன் மீது ஆர்வம் குறையக்கூடாது என்று சொல்கின்றார்கள் என்று எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும், ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும். நமக்கு இது நடக்காதா கிடைக்காததா என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக எண்ணும் பொழுது இந்த வாழ்க்கையில் என் குழந்தை நினைக்கின்ற விஷயங்கள் மட்டும் உனக்கு எதிராக திரும்பிவிட்டது என்றால் உன் மனது எந்த அளவிற்கு பாடுபடும் என்பதனை நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, அதற்காகத்தான் அம்மா சொல்வது அது கிடைக்கவில்லை என்றாலும் உன் மனது என்ன பாடுபடும் என்று நீ சிந்தித்தால் அது உன் கைகளில் கிடைத்த பொழுது அனுபவிக்க வேண்டிய சந்தோஷம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எந்த காலத்தில் இதில் உன் வாழ்க்கையில் இருந்து நீ விட்டுவிடக்கூடாது. ஒரு நொடி கூட நீ இதிலிருந்து விலகிவிடக்கூடாது. உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக கொடுக்கப் போகின்ற ஒரு விஷயம் உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது என்கின்ற சந்தோஷமான செய்தியை உன் அம்மா ஆனவள் உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று உன் அம்மா என்னிடத்தில் நீ கண்ணீர் விட்டு சிந்தித்தாயோ அந்த கண்ணீர் துளி இந்த தாயானவள் என்னுடைய பாதங்களில்தான் பதிந்து என்னுடைய கரங்களிலும் படிந்தது. அது எனக்கு அத்தனை வேதனையை கொடுத்தது. என் குழந்தையே, உடனடியாக இதை நிறைவேற்றி கொடுத்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து இன்று நான் உன்னை தேடி வந்து விட்டேன்.
இதற்கு மேலும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் சோதனைகள் என்றோ வேதனைகள் என்றோ எதுவும் இல்லை. நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதொரு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இதுநாள் வரையிலும் நீ அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் உனக்கு பதில் கிடைக்கும். என் குழந்தையே, நீ அனுபவித்த இந்த சோதனைகளுக்கு எல்லாம் என்ன காரணம் என்பதும் உன் கண்முன்னாலேயே வந்து சொல்லும். நீ இதுநாள் வரையிலும் பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் உன் முன்னால் வந்து தெரிவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சிலருக்கு தன் வாழ்க்கையில் ஏன் கஷ்டப்படுகின்றோம் என்று தெரிந்து கஷ்டப்படுவார்கள். ஆனால் என் குழந்தை, நீ மட்டும்தான் நமக்கு எதற்கு கஷ்டம் வருகின்றது, ஏன் வருகின்றது என்று தெரியாமலேயே கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். அப்படியானால் நீ இதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்க இருக்கின்ற உண்மைகளை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப என் குழந்தை, நீ வாழ்க்கையில் சந்தர்ப்பங்கள் இனி ஒரு நாளும் சாதகமாக மாறும் என்று நீ எதிர்பார்க்காதே. என் பிள்ளை, தவறாக நினைத்து விடாதே. உன்னுடைய சந்தர்ப்பங்களை எல்லாம் எதிர்பார்க்காமல் நீதான் மாற்றிவிட வேண்டும். உனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ உன்னுடையதாக மாற்றிவிட வேண்டும். யாருக்கும் ஒரு நாளும் அதை நீ விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் குழந்தையே, நீ இன்னொருவருக்கு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களை விட்டு கொடுத்துத்தான் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை முதலில் நிறுத்திவிடு. அப்படி ஒரு நல்ல பெயர் கிடைத்து நீ இங்கே எதையும் சாதிக்கப் போவது கிடையாது. அதை பற்றி நீ எங்கும் அதை சேர்த்து வைக்கவும் முடியாது என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான நல்ல நேரம், இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் உனக்கு தந்து கொண்டு இருக்கின்ற இந்த அற்புதமான நேரம், இனி எப்பொழுதுமே நீ முழுமையாக மனநிறைவோடு வாழப்போகின்ற நேரம். என் தங்கமே, நீயேதான் உருவாக்கி கொள்ள வேண்டும். இனி வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களையும் கவலைப்படவும் கண்ணீர் சிந்தவும் எதுவுமே இல்லை. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அற்புதம் இனி எந்த நிலையிலும் உன்னை சர்வ நிச்சயமாக வாழ வைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நான் கொண்டு வந்த நல்ல செய்தி ஒன்று, என் குழந்தையினுடைய வாழ்க்கையை உன் கைகளில் கிடைப்பது, அதுபோல நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் கைகளில் வந்து சேரும். என் பிள்ளையே, நீ எதற்காகவும் கவலைப்படாதே. என்னுடைய இல்லத்திற்கு மட்டும் எந்த கெடுதலையும் செய்து விட்டுவிடாதீர்கள் என்று நீ என்னிடம் வேண்டுவது எனக்கு நன்றாக கேட்கின்றது. என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு ஒரு நல்ல செய்தியே சொல்லப் போகின்றேன். எப்பொழுதும் உன் இல்லத்தின் வாசலில் உனக்கு காவலாக உன் அம்மா எப்பொழுதுமே நான் உனக்காக நின்று கொண்டிருப்பேன். இந்த அம்மாவினுடைய அன்பும் அருளும் என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.